ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. தோஷம் என்பது நம்மை அறியாமல் செய்த தவறால் உண்டாகும் பாதிப்பாகும். அப்படியாக அந்த தோஷம் விலக நாம் எவ்வளவு மண்டியிட்டு இறை வழிபாடு செய்தாலும் நாம் அதற்கான பரிகாரத்தை செய்தால் மட்டுமே முழுமையான தீர்வு பெற முடியும். அந்த வகையில் மிக மிக கடுமையான தோஷம் கொண்டவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றி பார்ப்போம். தானத்தில் மிக சிறந்த தானம் அன்னதானம். ஒருவரது பசியை போக்குவது என்பது மிக பெரிய புண்ணியமான செயல் என்று வள்ளலார் பெருமான் சொல்கின்றார். இதை பற்றி பார்ப்போம். அன்னதானம் நடக்கும் இடத்தில் அன்பும் அருளும் சுற்றி வரும். தர்ம தேவதை மனம் மகிழ்ந்து அந்த இடம் தேடி வருவாள். அதே போல பிறரது பசியை போக்குபவர்களை எந்த துயரமும் நெருங்குவதில்லை. அவர்கள் தலைமுறை செழித்தோங்கும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் பிறர் பசியை போக்குபவனை அந்த கோடைக்கால சூரியன் கூட வருத்த மாட்டான். வெம்மை மிக்க மணலும் வருத்தாது. மழை, நெருப்பு, காற்று என்று பஞ்சபூதங்களும் சிறு தீங்கும் உண்டாக்காது என்கின்றார்கள். ஒருவரது பசி நீங்கி அவர்கள் முகம் மலர்வதை பார்க்க நம்முடைய உள்ளமும் அகமும் மலரும். மனதில் நம்பிக்கை உதயமாகும். நேர்மறை சிந்தனை வளரும். ஒருவரது கொடிய நோய் பசி. அந்த பசியானது ஒரு மனிதனின் அறிவை மங்க செய்கிறது. ஏழைகளை வாட்டி வதைக்கும் அந்த பசியை போக்குபவனின் உயிர் அந்த ஆண்டவனை நெருங்கி செல்கிறது. அதோடு அனைத்து தேவர்களின் ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கின்றது. அவர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தானாகவே விலகி செல்கின்றன. ஆக நம்முடைய வீடுகளில் விசேஷம் என்றால் வந்தவர்களை கவனிக்கும் கையோடு பசியால் வாடுபவர்களையும் கவனித்து உணவளிக்க இறுதி காலம் வரை நாம் செய்த தர்மம் உடன் நிற்கும். நாம் செய்யும் அந்த அன்னதானம் நம் வருங்கால தலைமுறைகளையும் பாதுகாக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய